இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சூரி அண்ணாபென் நடிச்சு PS வினோத்ராஜ் கூழாங்கல் படத்தோட டைரக்டர், அவரோட டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆன படம் தான் கொட்டுக்காளி. இந்த படத்தோட கோடிங் மாதிரி ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். கிளைமேக்ஸ் என்னையா இருக்குதுப்பா, என்னதாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தெரியாம முடிச்சுட்டு இருந்தோம்ல, அது என்ன அப்படின்ட்டு ஒரு 2 தடவை பாக்குறப்ப கொஞ்சம் புரிஞ்சுது. அதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களுக்கு அது கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஃபேமிலி குடும்பத்தோட ஒரு பொண்ணை கூட்டிட்டு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போறாங்க. பேய் பிடிச்சிருக்குது, பேயோட்ட மந்திரிக்கிறதுக்கு போறாங்க, ஃபேமிலியா போறாங்க. அதுதான் ஸ்டோரி அப்படின்னு இருக்க. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் 5 மணி நேரத்துக்குள்ள நடக்கிற கதை தான் அவ்வளவு சூப்பரா சொல்லியிருந்தாரு. ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் செட் ஆகாது, நம்ம ஊர்ல எல்லாம் தியேட்டர்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி படமே கிடையாது. இது கொட்டுக்காளி அதுல இருந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. PS வினோத்ராஜ் ஃபெஸ்டிவல் படத்தையே அப்படியே கமர்ஷியலா சொல்லியிருக்காரு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இன்னும் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஒரு படம் தான். கிளைமேக்ஸ் அப்ப அப்படியே விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டர் உங்ககிட்டே விட்டுட்டாரு. நீங்க என்ன நினைச்சாலும் அது ஓகே, ப்ராப்ளம் இல்லை, ஆனா டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க இந்த விஷயத்த பத்தி இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டா, அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டா அப்படிங்கறதுக்கோ புரியாம அவளுக்கு பேவுனா சரியா போயிருன்ட்டு மந்திரிக்கு கூட்டிட்டு போறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட விவாதமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த கொட்டுக்காளி. படத்தோட ஸ்டார்டிங்லேயே அண்ணாபென் அப்பா சொல்லியிருப்பாரு, போயிட்டு இதே மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருந்தா அப்படின்னா அவளை கொண்டு போறத தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருல. போயிட்டு வந்தாலும் அவ அப்படிதான் இருக்க போறா. இடையில அவங்க அம்மா கூட யாருக்கும் தெரியாம போயிரு அப்படிங்கிற மாதிரி அவளை கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள விடுவாங்க. அப்ப கூட அவ திரும்பிதான் வந்திருப்பா. அவளோட அடமெண்ட் அங்கேயே தெரியும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் அங்க ஓடிலாம் போக மாட்டேன், உங்களையே சம்மதிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் அவளோட மைண்ட் செட்டாவே இருக்கும். ஆட்டோல போறப்போ ஒரு சீன்ல அவளோட பிம்பம் மாதிரி அவளே பார்த்து அவளை திரும்பி பார்த்து சிரிக்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பம் மாதிரி தெரியும், ஹாலுசினேஷன் மாதிரி தெரியும். இதுக்கு முன்னாடியே கூழாங்கல்ல இதே மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும். ரத்த கோவம் வாங்குற மாதிரி ஒரு பொண்ணு கிராஸ் ஆகும் மாதிரி சவுண்ட்லயே காட்டியிருப்பாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர்ல லவ் பண்ண பொண்ணு கொலை பண்ணி போட்டுட்டாங்க. இந்த மாதிரி மட்ட மத்தியானத்துல நடந்து போறப்ப அவங்களுக்கு கண்ணுல தெரியும், ரத்த கோவம் வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் இருக்குது. அதுதான் இங்க லிங்க் பண்ணிருக்கிறாங்க. அது செத்து போன பெண்ணே அண்ணாபென் தான் அப்படிங்கிற மாதிரி கொலை பண்ணப்பட்ட பெண்ணே அண்ணாபென் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது. சோ அப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரிதான் அந்த மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் தான் அவளுக்கும் தெரிஞ்சிருக்குது. அதுதான் அவ பாத்துருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. சோ மந்திரிக்கா கூட்டு போனவங்க இது மூலமா என்ன தெரியுதுன்னா, மந்திரிக்கா கூட்டு போனவங்களை அவ என்னதான் இருந்தாலும் அது பேய் கிடையாது அப்படிங்கிறது தெரியுமில்ல. அதனால அப்படியேதான் இருக்க போறா. அதனால அண்ணாபென் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னால புரிஞ்சு முடியுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதை பத்தினா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தாண்டி வேற ஏதாவது இப்படி நடக்கிற வாய்ப்பு இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது நினைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.